நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீ பலகொண்டு தினமனதாயிரு, இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் நீ அவர்களை நடத்தி கொண்டு போவாய், நான் உன்னோடு இருப்பேன் என்று உபாகமம் 31:23 யோசுவாவுக்கு சொன்னார். அதே வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையிலும், தனிப்பட்ட வாழ்க்கையிலும், குடும்ப வாழ்க்கையிலும், ஊழியத்திலும், தொழில் ஸ்தானத்திலும், வேலை செய்கிற இடத்திலும், பிள்ளைகளுடைய படிப்பிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தி கொண்டு போவாராக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இன்றைய நாளில் ஒரு எதிர்ச்சொல்லை பார்க்கலாங்க. அக்ரனிக் எதிர்ச்சொல் உயர்திணை. இங்கிலீஷில் இரேஷனல் ஆப்போசிட் ரேஷனல். அக்ரிணைன்னு பார்த்தீங்கன்னா பகுத்தறிவில்லாத உயிரினங்கள், அதாவது ஐந்தறிவு படைத்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது உயிரற்ற பொருட்களையும் குறிப்பது அக்ரிணை. அது எப்படி சொல்லுவாங்கன்னா அது, அவை அப்படின்னு சொல்லுவாங்க. இது உதாரணத்துக்கு காய்கறிகள், விலங்குகள், பறவைகள், இவை எல்லாத்தையுமே என்ன சொல்லலாம்? அக்ரிணைகள் சொல்லலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா உயர்வு இல்லாத திணை தான் அக்ரிணைன்னு சொல்லப்படுது. வேதாகமத்தின் அடிப்படையில் அக்ரிணையாக இருந்த உயிரினங்கள், அதாவது பறவைகள், விலங்கினங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாங்க. முதலாவது சிங்கம். தானியேல் 6ஆம் அதிகாரத்தில் சிங்கத்தின் கவியில தானியேலை உள்ள தூக்கி போட்ட பொழுது கர்த்தர் சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார். அதனால் அந்த இரவு முழுவதிலும் தானியேலை அது கடிக்கவே இல்லை, அவைகள் கடிக்கல. அதனால் என்னாச்சு? அடுத்த நாள் தானியேல் உயிரோடு வெளியே வந்தார். கழுதை. பிழையாம் கழுதை மேலே ஏறி போறாரு. அப்படி போகும்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் எதிரில் வர்றதை பார்த்தோன்னே கழுதை என்ன பண்ணுது? ஓரமாக ஒதுங்கி போகுது. கர்த்தரை பார்த்து பயப்பட்டு ஓரமாய் ஒதுங்கி போகுது. மீன். யோனா புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா 2ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா யோனாவை தூக்கி கடலில் போட்ட பொழுது ஒரு மீனுக்கு கட்டளை இட்டார், எப்படி யோனாவை விழுங்கணும்னு சொல்லி. அதே போல யோனாவை அந்த மீன் விழுங்கினது. அடுத்தது 2ஆம் அதிகாரத்தில் யோனாவை கரையில் கக்கினதுன்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்தது காகம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில் எலியா தீர்க்கதரிசி கேரி ஆற்றண்டையில் உட்கார்ந்திருக்கும் பொழுது அவருக்கு காகத்தின் மூலமாக காலையிலும் சாயந்தரமும் அப்பமும் இறைச்சியும் காகம் கொண்டு வந்தது. இப்படி அக்ரணையாக இருந்த இந்த விலங்கினங்கள், பறவைகள் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததுன்னு சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். உதாரணத்துக்கு நம்ம பெட் அனிமலாக வளர்க்குற நாயாக இருக்கட்டும், பூனையாக இருக்கட்டும், பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி உணவு வச்சுட்டிங்கன்னா அதுகிட்ட நம்ம சொல்லணும், நீ சாப்பிடாத, ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் அது அமைதியாக கீழ்ப்படிந்து என்ன பண்ணுது? அமைதியாக கை கூப்பின மாதிரி காலை தூக்கி வச்சிருக்கு. அதுக்கப்புறம் ப்ரேயர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் அதனுடைய உணவை சாப்பிடுது. அப்படித்தான் இன்றைய நாட்களில் அக்ரணியாக இருக்கிற இந்த விலங்கினங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதா இருக்கிறது. அக்ரணிக்கு என்னன்னு பார்த்தாங்க எதிர்ச்சொல் உயர்திணை, அதாவது ரேஷனல். இந்த பகுத்தறியும் திறன் எப்படிங்க? உயர்திணைக்கு பகுத்தறியும் திறன் அதிகமாக இருக்கு. ஒழுக்கம். உயர்வு மனம் கொண்டவர்கள் உயர்திணை உள்ளவர்கள், அதாவது 6 அறிவு படைத்தவர்கள் சொல்லுவோம். 6 அறிவு படைத்தவர் யாருங்க? நம்ம தான், மனிதர்கள் தான் 6 அறிவு படைத்தவங்க. சிந்திக்கும் திறன் உடையவர்கள். இவர்களை எப்படி சொல்லுவோம்? அவன், அவள், அவர்கள் அப்படின்னு நம்ம குறிப்பிடுவோம். ஆனால் வேதாகமத்தில் 2 இன்சிடெண்ட்டை இந்த நாட்களில் நம்ம பார்க்கலாம். உயர்திணைக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். உதாரணத்துக்கு இஸ்ரவேல் ராஜாவாகிய சவுலை பற்றி நம்ம பார்க்கலாம். கர்த்தர் இஸ்ரவேல் மக்களுக்கு ராஜாவாக சவுலை ஏற்படுத்தினார். ஆனால் சவுல் என்ன பண்ணாரு? ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படியில. அமலேக்கே ராஜாவாகிய ஆகாகை கொல்லணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருப்பார். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை அவர் கேட்காம நல்ல பொருட்களை எல்லாம் வச்சுட்டு நல்லதல்லாத எல்லாம் தீக்கரையாக்கி அந்த ராஜாவை உயிரோடு தப்புவித்தார். அதனால கர்த்தர் என்ன பண்ணாரு? சவுலை ராஜாவாக்கினது நிமித்தமாக மனஸ்தாபப்பட்டார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். 2வது எக்ஸாம்பிள் சாலமோன் தேவனிடத்துல எனக்கு ஞானம் வேணும்னு கேட்டாரு. ஆனால் தேவன் என்ன பண்ணார்? ஞானத்தை மாத்திரமல்ல, அவர் கேளாத ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் கொடுத்தாருன்னு சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். காலப்போக்கில் அவர் வளர்ச்சி அடைந்த பொழுது அவர் என்ன பண்ணாரு? அநேக மனைவிகளை கட்டினார். அது நிமித்தமாக அநேக மனைவிகள் என்ன பண்ணாங்க? வெவ்வேறு கடவுள்களை கும்பிட்டார்கள். அது நிமித்தமாக சாலமோன் ராஜாவை என்ன பண்ணார்? மனைவியுடைய பேச்சை கேட்டு விக்கிரக ஆராதனை செய்தார். இது நிமித்தமாக 2 முறை கர்த்தர் அவருடைய கனவுல எச்சரித்தும் அவருடைய இருதயத்தில் மனமாற்றம் உண்டாகலை. அதனால என்ன பண்ணாரு? அவர் பின்வாங்கி போனார் சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அப்ப அக்ரணியான விலங்கினங்கள், பறவைகள் கர்த்தருடைய வார்த்தை கேட்டு கீழ்ப்படிது.
உயர்தினியா இருக்கிற நம்ம ஆறறிவு படித்த மனிதர்கள் ஒரு சில நேரத்துல நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலையை பார்த்து கர்த்தருடைய வார்த்தை கேட்காம மீறி செய்கிறோம், இல்லைன்னா அதை விட்டு பின்வாங்கி போகிறோம். இது நிமித்தமாக நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்காது, மாறாக பிரச்சனைகளுக்குள்ள நம்ம போகிறவர்களா இருப்போம். இன்றைய நாட்களில நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கலாம். ஏசப்பா, இனிமேல் உங்களுடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்கணும், நீங்க எங்களை நடத்தி கொண்டு போங்க, நீங்க எப்போது எங்களோடு கூட இருங்க, உங்க வார்த்தையின்படியே நாங்கள் நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி இன்றைய நாளில் நம்ம ஜெபிக்கலாம். ஜெபம் செய்யும். நல்ல பிதாவே, உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில ஒரு எதிர்ச்சொலை பார்க்க கிருபை பாராட்டினீங்க, நன்றி. அக்ரணிக்கு எதிர்ச்சொல் உயர்தனைன்னு பார்த்தோம் ஆண்டவரே. 5 அறிவு படைத்த விலங்கினங்கள், பறவைகள் எல்லாம் உங்களுடைய வார்த்தைகளை கேட்டுச்சு. ஆனால் 6 அறிவு படைத்த நாங்கள் ஒரு சில நேரங்களில் உங்களுடைய வார்த்தைகளை கேட்காமல், உங்களுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் ஆண்டவர் பின்வாங்கி போகிறோம், தாண்டி போகிறோம்ப்பா. இனிமேல் இந்த காரியங்களில் நாங்கள் ஈடுபடாதபடிக்கு உங்களை சார்ந்து கொண்டு உங்களோடு நடக்க எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. நான் உன்னோடு இருப்பேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் எப்போது எங்களோடு கூட இருங்க தகப்பனே. எங்களை நடத்தி கொண்டு போங்க ஆண்டவரே. உங்கள் கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், நீங்கள் ஆளுகை செய்து ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். Thank you. God bless you.